ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மார்க்கெட் ரிக்கேப் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருந்து நம்ம வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து ரேண்டமாக ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ முழுக்க பண்ணுறது ஃபுல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். இது ஃபுல்லாகவே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும் தான் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டாப் கெய்னர்ஸ் போகும்போது ஸ்மால் கேப்பில் பார்ப்போம். ஸ்மால் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்டாக் இருக்குது. நாட்கோ ஃபார்மா, வேறு ரேமண்ட் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நாட்கோ ஃபார்மா. ஸோ நாட்கோ ஃபார்மா பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரைசிங் பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து இப்போ மறுபடியும் அகைன் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு க்ளோஸ் அண்ட் க்ரோஸ் வந்து ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் வால்யூம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட்டும் நல்ல ஒரு பிரேக் அவுட் நமக்கு இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹையை வந்து க்ளோஸ் அண்ட் க்ராஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஹை எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து க்ளோஸ் அண்ட் க்ராஸ் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு கரெக்டான டைமா அப்படின்னு கேட்டால், ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் லெவலை வந்து செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்க்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரிஸ்க் லெவலில் வச்சுட்டு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து மிட் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து பெட்ரோ இருக்குது. ஸோ ஹிந்து பெட்ரோ பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹிந்து பெட்ரோ ஸோ ஹிந்து பெட்ரோவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஹிந்து பெட்ரோவும் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒன்ஸ் நம்ம இதை பிரேக் இந்த ஒரு லெவலை நெக்ஸ்ட்டு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 375 அந்த இடத்துக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்த பிரேக் ஆனாலுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை தான் டார்கெட் ஆக்கணும். எப்போவுமே இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அடுத்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரிக்கு பதிலாக வெயிட் பண்ணணும். பட் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வால்யூமே நல்லாயிருக்கு, கேண்டில் மூமெண்ட்டுமே நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக தான் இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் அண்ட் க்ராஸ் இந்த ஒரு லெவலில் க்ளோஸ் அண்ட் க்ராஸ் வச்சாலுமே நம்ம இதை ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக தான் பார்க்க முடியும். ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதோட இந்த ஒரு மேஜர் ஹையை வந்து பிரேக் பண்ணணும். இந்த ரெட் கலர் லைன் தானே நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட் எதாவது வைக்கலாம் அப்படின்னா அடுத்து ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணால் தான் ஒரு புது ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் நம்ம வந்து எப்போவுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா உங்களோட டார்கெட்டும் சின்னதாக இருக்கணும், ரிஸ்க் லெவலும் சின்னதாக இருக்கணும்.
ஸோ நமக்கு அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி பிபிசிஎல்லும் நல்ல ஒரு ஸ்டாக் இருக்குது ஸ்மால் செக்டர் லார்ஜ் கேப்பில். கோல் இந்தியாவும் நல்ல ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோல் இந்தியா பார்க்கலாம். கோல் இந்தியா. ஸோ கோல் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு லெவலில் பிரேக் ஆஃப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு ஹையை வந்து தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. வால்யூமும் ஓரளவுக்கு இன்க்ரீஸிங்கான வால்யூம் இருக்குது. ஒரு டீசெண்டான வால்யூம்னா ரொம்ப ஒரு லார்ஜ் வால்யூம்லாம் கிடையாது. ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு கேட்டால் நோ. ஏன் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 528 இருக்குது. ஸோ ஒரு 10 to 15 ருபீஸ்க்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் 10 to ருபீஸ்க்குள்ளே இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை வந்து தாராளமாக பை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், பிபிசிஎல். ஸோ பிபிசிஎல் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ பார்த்த முக்கால்வாசி சார்ட் நம்ம பார்த்த 4 சார்ட் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரெண்ட்லேயுமே இல்லை, ஃபுல்லாகவே சைட்வைஸ். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம எப்போவுமே வெயிட் பண்ணுறது தான் பெஸ்ட். ஸோ இந்த சார்ட்டில் வந்து பெருசாக நமக்கு எந்த ஒரு இதுவும் தெரில. ஸோ இது அவ்வளோ நல்லாவும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு இப்போ கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் ஆஃப்க்கு வெயிட் பண்ணலாம், பிரேக் அவுட்க்கு. ஸோ பிபிசிஎல் பொறுத்தவரைய வெயிட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து நல்லது. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணணும், டெக்னிக்கலாக என்னோடய வியூ மட்டும் சொல்லணும் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக அப்படின்னா நீங்கள் கீழே என்ன ஸ்டாக்குன்றதை நேமோட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ஸ்டாக்ஸ்க்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, பை.